ஆல்ரெடி நான் இரிட்டேட்டடா இருக்கிறேன். வேணா பிரியாணி வாங்கி கொடுங்க. கூல்டவுன் அப்பமா பேசுறேன் உங்ககிட்ட. டேய் எவ்வளவு வாட்டரா பிரியாணி சாப்பிடுவே நீ? அதெல்லாம் நீ கேட்காத, கணக்கு வச்சுங்கிறியா என்ன? நேஹா நான் அப்படி சொல்லடா. எப்ப வெளியில வந்தா எப்ப பார்த்தா என்ன சொல்ற, பிரியாணி வாங்கி கூட பிரியாணி தான் சாப்பிடுறோம். பர்கர் சாப்பிடலாம், croissant சாப்பிடலாம், பிஸா சாப்பிடலாம். நித்து அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் பண்ண மாட்டேங்குது. ஆல்ரெடி உங்க கூட இருந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்குது. பிரியாணி மட்டும் தான் நான் நார்மல் பண்ணு, அதனால தான் கேட்டேன் சார். அப்படி இல்ல, நான் உனக்கு பிரியாணி கொத்தர நீ என்ன பண்ணும், ஆசையா லெக் பீஸ் எடுத்து என் வாயில சொருகணும். ஆனா நீ என்ன பண்ற, ஒண்டியாவே மாடு மாதிரி லபுக்குன்னு கொட்டிக்கிறல்ல. என்னது மாடு மாதிரி? அப்படி சொல்லு. என் கோவம் வருதுடா நேஹா. அதே பர்கரோ பீஸா croissant இருந்துச்சுன்னா நான் கச்சி வச்சு நீ அப்படியே நீ லபுக்குன்னு. கட்சி வச்சு நான் ஏன் சாப்பிடணும்? உனக்கு காசு இல்லைன்னா சொல்லு, நானே வாங்கி தரேன் எக்ஸ்ட்ரா உனக்கு. அதுதான் லவ். அது லவ்வே இல்ல. பியூர் லவ், இல்ல. அஃபெக்ஷன் லவ், எல்லா லவ் அதுதான். இல்ல நான் எனக்கு அந்த பிரியாணி லாவுறது இல்ல. ஏய் ஏன் பிரியாணி ஏன் லெக் பீஸ் சாட்டா சாப்பிடுவேன்? நீ உனக்கு ஏன் கொடுக்கணும்? உனக்கு வேணும்னா வாங்கி தரேன், காசு இல்ல நான் கஞ்சம். ஓஹோ கஞ்சமாய் போன பிச்சைக்காரனா நானு? உங்க வாங்கி கொடுக்க இன்னொரு வாட்டி பெருசுல நீஹா. நீ சாப்பிட்டு அப்படியே நல்லா நிம்மதியா தூங்குற நீஹா. நான் தூங்குனா உனக்கு நிம்மதியாவே இல்ல, எனக்கு டார்ச்சர் பண்ணணும்னு இருக்கு. உடா ஜெய். ஓ காட் மேன், உன்கிட்ட பேசுறதுக்கு ஆவாதடா நேஹா. என்ன பண்ணும், பிரியாணி தான் வேணுமா? வாடா மாம் சாப்பிடலாம். அதான் சொன்னேன்ல, சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடும். லெக் பீஸ் எனக்கு அவர் நானே போய் சாப்பிடுறேன். நீ சாப்பிடுறியா? முட்டை போயிடு என்ன? ஓகே டன். போ. நீ படா, நான் ஏன் போகணும்?